என்னோட பேர் ஹரிணி. இந்த மாதிரி நான் காரைக்குடியில் கீழஊரிலேருந்து இருக்கேன். எங்கள் அம்மா கொஞ்சம் கடன் 9 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க. அதை அவங்க அடமான பத்திரம் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க பவர்னு போட்டிருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு அது தெரியலை. அம்மா படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாததுனால அவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்குன்னு நாங்கள் போயிருக்கும்போது வீட்டை உடச்சி, ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டை உடச்சி வீட்டில் உள்ள திங்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் எதுவுமே கிடையாது. வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லாமல் நாங்கள் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸோட 6 நாளாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதோடு அவர் 9 லட்சத்துக்கும் 3 வட்டியில் கந்து வட்டியில் அவர் கேட்டுட்டு எங்களை ஏமாற்றிட்டார். இப்போ அவர் வேற ஒருத்தவங்களுக்கு 40 லட்சத்துக்கு விற்றுட்டும் எங்களை இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போதைக்கு தான் சார் இந்த மாதிரி பொருளை கண்டுபிடிச்சி இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். நானும் வேலைக்கு போயிட்டேன் சார், அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் 3 பூட்டையும் உடச்சி அவங்க உள்ளே போய் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்குன்னா பக்கத்தில் விசாரித்தா நல்லா தெரியும் சார். நாங்கள் 4 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கோம் சார். பக்கத்தில் தெரியும், கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள் சார், பக்கத்தில் தெரியும். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார். அதுக்கான எஃபர்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க. இப்போ போட்டதுனால தான் இப்போ பாதி பொருள் தான் வந்திருக்கு சார். இன்னும் மீதி பொருள் இன்னும் வரல சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.